ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழ் அனிமி டெக்ஸ் சேனல். நேற்று நம்ம நருட்டோ சீரீஸில் எபிசோட் 1 பார்த்தோம். இன்னைக்கு 2 தான் பார்க்க போகிறோம். 1லேயே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. நான் கூட இன்ட்ரோ அப்படி தான் இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே அவனுக்கு பேண்டு கிடைக்க போராடி அதுக்குள்ளே பேண்டே வாங்கிட்டான். இன்னைக்கு 2ல் என்னென்ன அட்டகாசம் பண்ண போகிறான்னு வாங்க பார்ப்போம். திரும்பவும் கேக்குறேன், உனக்கு அதே மாதிரி நான் போட்டோ எடுத்தாகணுமா? சொன்னது மட்டும் செய்யுங்க, எனக்கு அதேதான் வேணும். ஓ, கிராஜுவேட் ஆயிட்டார் போட்டோ. அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. எங்க சரி பாப்போம். அடம் என் பேரு கோனாமரு. என்ன கெட்டப் இது? இந்த ஃபோட்டோவில் எப்போ உன்னை நீனே அடையாளம் தெரியாது. அது நான் தான். தெரியவே இல்ல ஃபேஸ் அவன மாதிரியே. ஐயோ, ஒக்காக முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். முதல்ல என்ன பண்ணணும்னு தெரியாம நானும் குழப்பத்துல தான் இருந்தேன். 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு யோசிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணும்னு எனக்கே புரிஞ்சது. என் முகத்தையே ஆர்ட் ப்ராஜெக்டா மாத்திட்டேன். பார்க்க நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குதான். இதுக்கு என்ன குறை? இந்த போட்டோ எங்களால ஏத்துக்க முடியாது. அப்படியா? நான் இன்னொரு போட்டோ எடுக்க மாட்டேன். இவ்வளோ தில்லு. அடப்பா, இங்கேயுமா? இந்த போட்டோவை ஒத்துக்கோங்க லார்ட் ஹோகாகே. அடப்பாய், ஒக்காகே சாச்சிட்டான். இதைத்தான் நீ அழகான ஜுட்சுன்னு சொல்றியா? பார்க்கவே முடியல. தயவு செஞ்சு திரும்பவும் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணாத. உன்னோட ஹெட் பேண்ட் என்னாச்சு நருட்டோ? அதை எப்பவும் போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தல்ல. ஓரியன்டேஷன் முடியற வரைக்கும் நான் அதை போட்டுக்க மாட்டேன். அது புதுசா இருக்கணும்ல. அப்படின்னா ஹெட் பேண்ட் அழுக்காக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா முக்கியமான ஒரு போட்டோல நீ பாக்குறதுக்கு ஒரு கோமாளி மாதிரி தெரியற. நிஞ்சா ட்ரைனிங்க்கும் மிஷனுக்கும் இந்த போட்டோ தான் கொடுக்கணும். அதனால இது ரொம்ப முக்கியம். போட்டோல இருக்கிறது யாருன்னு கூட கண்டுபிடிக்க அதுதான். எல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் புரியுற மாதிரி முதல்லயே சொல்லிருக்கலாமே. வயசானவரே, நான் உங்களுக்கு இது யாரு புதுசா? எப்படியாவது உங்களை தோக்கடிச்சு நான் 5வது ஹோகாகே ஆக போறேன். அடப்பாய், இது சிறுவண்டு போல. என்னோட பேரு நான் இருந்தாலும் எவனும் பெரிய தலைவலிதான். அவருடைய பேரன். என்னோட தரைக்கு விட்டுருச்சு. தலைவரோட பேருக்கு எதுவும் ஆகல. அது மட்டும் இல்ல, நீங்க தடிக்க விழுறதுக்கு இங்க எதுவுமே இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. இந்த வாண்டு யாருன்னே தெரியலையே. என்னது இந்த பையனா? நெரோட்டோ தான் எல்லாரும் பயப்படுறாங்க. கதை சொல்லுவான். பிரச்சனையோட மறு பெயரே இவன் தான். இங்க என்ன பண்றான்? உண்மைய சொல்லு, நான் கீழே விழுந்ததுக்கு நீ தானே காரணம். உனக்கு தான் சரியா இன்னும் நடக்க கூட தெரியல. என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா கோனா அமர்வோ விட்டு. அவர் வேற யாரும் இல்ல, 3வது ஹோகாகேவோட அன்பான பேரு. உண்மை தெரிஞ்சதும் மத்தவங்கள போல இவனும் பயந்துட்டான். நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுல, இனி கண்டிப்பா என் மேல கை வைக்க மாட்டான். என்ன திரு திருன்னு முழிக்கிற? வந்த வேகத்துக்கு நான் அடிப்பேன்னு நினைச்சேன். 3வது ஹோகாகே என் தாத்தால தெரிஞ்சது இப்ப உனக்கு நடுங்குது இல்ல? நீ யாருடைய பேரனாக இருந்தா எனக்கு என்ன? அடப்பா, காஷ்டம். இவன் ரொம்பவும் வித்தியாசமா இருக்கா. ஆமா, அவனே கோளாறு தான். நல்ல பிள்ளை. கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க மரியாதைக்குரிய 3வது ஹோகாகேவோட அன்பான பேரு. இந்த மாதிரி ஊரு பேர் தெரியாதவங்க கூட நீங்க சண்டை போடக்கூடாது. ஏதாவது பேராபத்து ஏற்பட்டா என்ன பண்றது? இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு நீங்க தரம் தாழ்ந்து போக கூடாது. நான் தான் உங்க எலிட் நிஞ்சா ட்ரெய்னர். நான் என்ன சொன்னாலும் அது உங்க நல்லதுக்காக தான். இங்க இருக்கிறதுல சிறந்த ட்ரெய்னர் நான் தான். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அடுத்த ஹோகாகே அவர்தான் உங்களோட கணவன் எனக்கு நல்லா தெரியும். அந்த கணவன் நினைவாக நான் உங்களுக்கு உதவி செய்றேன். அதுக்கு முதல்ல நீங்க எப்பவும் நான் சொல்றதை கேட்டுதான் நடக்கணும். அப்பதான் நீங்க ஆசைப்படுற உயரத்தை உங்களால அடைய முடியும். நான் சொன்னது புரிஞ்சதா? இனிமே நல்லபடியா நடப்பீங்களா? ரொம்ப கஷ்டம். அறிவுரையா விட்டு தான். ஒருத்தரை சமாளிக்க முடியாது, 2 பேர் வேற. காலையில இருந்து இப்படி நிறைய தடவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டான். இதுக்காகவே அவனோட விடாமுயற்சியை பாராட்டணும். ஆனா அந்த நருட்டோ கூட சேர்ந்து பழக ஆரம்பிச்சா அவன் இன்னும் மோசமா மாறிடுவான். நருட்டோ அவனுக்கு மோசமான விஷயங்களை கத்துக் கொடுக்க மாட்டான். ஆனா அப்படி நடந்துட்டா.
இப்படி புரிஞ்சா எல்லாருக்குமே தெரியும். ம். நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு எனக்கு தெரியும். போதும், நிறுத்துறியா? தம்பி குணஹமாரு நீதானு எனக்கு நல்லாவே தெரியும். மறைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டியே. நீ திறமைசாலின்னு மத்தவங்களா சொன்னாங்க, ஆனா இப்பதான் நம்புறேன். அடப்பாவி. இங்க பாரு, இனிமே நான் தான் உன்னுடைய சிஷ்ய புள்ள. நானா குருன்ற மாதிரியே சொல்றேன். எங்க தாத்தா கிட்ட நீ பண்ணி காட்ட அந்த ஜுட்சு வித்தைய எனக்கும் கத்து கொடுக்கணும். ஆனாலும் நீ நல்லாவே ஜோக் அடிக்கிற. இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். ப்ளீஸ் தலைவா. தலைவனா? ஆமா, நீதான் என் தலைவன். தலைவர் வாழ்க. இதுக்கு மேல முடியாதுன்னு எப்படி சொல்றது? ஐயோ ஏத்துக்கலாம். இத பாரு, நீ மாஸ்டர் நிஞ்சா ஆகணும்னு நினைச்சானா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். நீ உன்னுடைய கேட்ராவை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். கேட்ரானா என்ன? அப்படின்னா இந்த கேட்டும் நான் கேட்ரான்னு சொன்னேன். அதாவது தலைவரே, இப்ப நீங்க சக்ரான்னு சொல்ல வந்தீங்களா? கேள்வி கேட்காத. உண்மையான நிஞ்சா கேட்ரான்னு தான் சொல்லுவாங்க. அப்படியா? எனக்கு இது தெரியவே தெரியாது. இது நல்லா இருக்கே. நான் சொல்ற எல்லாத்தையும் நம்புறானே. அடப்பாவி புருடா விட்டுக்கிறேனா? நான் உனக்கு சொல்றேன், சக்ராங்கிறது ஒரு எலிமெண்டல் லைஃப் எனர்ஜி. அதை வச்சுதான் ஜுட்சு செய்ய முடியும், சரியா? ஐயோ நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஒரு செல்லுக்குள்ளேயும் ஒரு பிசிக்கல் எனர்ஜி இருக்கும். அந்த நிஞ்சாக்கள் மிஸ்டிக்கல் எனர்ஜி கூட ஒண்ணு சேர்த்து பயிற்சி செஞ்சு மெருகேத்துவாங்க. இந்த ரெண்டு சக்ராஸும் ஒண்ணு சேரும் போதுதான் ஸ்பெஷலான ஹேண்ட் சைன்ஸை பயன்படுத்தி ஒரு நிஞ்சாவால ஜுட்சு வித்தைய கரெக்டா செய்ய முடியுது. பேப்பரை பார்த்து படிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். இத பாரு, நிஞ்சா டெக்னிக்ஸ பத்தி நீ படிச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனா எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அப்படியா? அது என்னது? நீ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுக்கணும். அது ரெண்டு விஷயமாச்சு. சரி, நீங்க சொல்றத கேக்குறேன். அப்படியா? அப்ப உனக்கு இப்போ நிறைய சவால்கள் கொடுக்க போறேன். தயாரா இருக்கியா? தயாரா இருக்கேன் தலைவரே. பிரமாதம். முதல்ல எனக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டு. கவலைப்படாத, உனக்கு தெரிஞ்சதை பண்ணு. தெரியலன்னா நான் உனக்கு கத்து கொடுக்கறேன். அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப நான் என்னவா உருமாறுறது? அங்க பாத்தியா? அவங்கள மாதிரி இப்ப உருவத்தை மாத்து பாப்போம். அவ்வளவுதானா? இப்ப பாருங்க தலைவரே. ஐயோ என்னவோ மாறப்படான்னு தெரியல. டிரான்ஸ்ஃபார்ம். என்ன தலைவரே, இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? குண்டாரு. அடப்பாவி. கிட்டத்தட்ட பாக்க அப்படிதான் இருக்கு. எங்கடா இருக்கு? இங்க பாருங்க, அடுத்த தடவை என்ன மாதிரி உருமாற முயற்சி பண்ணும்போது என்ன விட அழகா தெரியணும். உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் போயிட்டு வரேன். சிரிச்சுக்கிட்டே மிரட்டிட்டு போறாங்க. ஓ இவனுக்கு அடி விழுந்துருக்கு. நீ அடி வாங்குறது மட்டும் நானா? அடுத்ததா நம்ம அழகான பெண்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம். அழகான பெண்களா? இதெல்லாமா இருக்கு அதுல? அம்மா துண்டு இருந்துக்குன்னு என்ன வேலை பண்ணுது? ஒரு பயந்த மாதிரி ஆயிடுச்சு. உள்ள இருக்கிற லைப்ரரி கிடையாது நாருட்டோ. நினைச்சது நடக்கல. இதுதான் நம்மளுடைய கடைசி வாய்ப்பு. உன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி பாப்போம். குரல்லாம் அடி வாங்கினுக்கிறான். டிரான்ஸ்ஃபார்ம். அது பொண்ணா? எல்லாம் குண்டாவே மாறிட்டு இருக்கான்ல. அது பொண்ணு உருவமாயே இல்லையே. ட்ரெஸ் மாத்தாம போயிட்டே பங்கு. எனக்காக எப்பவும் என்னைய வெளுக்குறாங்க. மன்னிச்சிருங்க. நான் ஹொகாகேயோட பேருங்கிறதால என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க. அத பத்திலாம் கவலைப்படாத. அழகான ஜுட்சு எப்படி செய்யணுங்கிறது கண்டிப்பா இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ ஒழுங்கா பயிற்சி எடுத்தா போதும், சாதிப்ப. பயிற்சி எடுக்கணும், அவ்வளவுதானே தலைவரே? இத பாரு, பெண்களுடைய உடல் உருவம் அப்படியே இருக்கணும். தயாரா இருக்கியா? நான் தயாரா இருக்கேன். டிரான்ஸ்ஃபார்ம். அது வரையும் அது.
ஆனா என்னப்பா இது பாக்குறதுக்கு பேரல் மாதிரியே இருக்கு. அவ்வளவுதானே, இப்ப பாருங்க. இது எப்படி இருக்கு? இல்ல இல்ல, இன்னும் ஒல்லி ஆகணும். அது முதல்லயே சொல்லிருக்கலாமே. இப்ப பாருங்க. ஹோகாகேவோட பேரான என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. கேட்டு இருக்க. அவனோட பிளான் என்னன்னு கூட தெரியல. ரெண்டு பேரும் எங்க போனாங்க? நிஞ்சாவிலேயே மிக உயர்ந்த ஜோனின் லெவல்ல சேர்ந்தவன் நான். வருங்கால ஹோகாகேவுக்கு நான் தான் பயிற்சி கொடுக்கணும். என்னோட மாணவர்களை யாராவது தொந்தரவு பண்ண நினைச்சா அவ்வளோ பெரிய ஆள் அவரு. சும்மாவே விட மாட்டேன். பார்த்தா அப்படி தெரியலையே. இன்னும் இங்கதான் இருக்காங்களா? அது சரி, நீ எதுக்காக அப்பப்ப உங்க தாத்தாவை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? என் பேரை யாரும் மறந்துடக்கூடாதுங்கிறதுனால தாத்தா கோனஹாமருங்கிற இந்த கிராமத்து பேரையே பழங்காலத்து பேரா இருந்தாலும் வச்சுட்டாரு. பேர் மேல இது வரைக்கும் யாரும் அந்த பேரை சொல்லி அந்த கிராமத்துல என்ன கூப்பிட்டதே கிடையாது. ஏன்னா உங்க கண்ணுக்கு எப்பவும் நான் தெரிய மாட்டேன். லார்ட் ஹோகாகேவோட பேரை நான் மட்டும் தான் தெரியுவேன். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. என்ன பத்தி யாருக்கும் எதுவுமே தெரியாது. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவர் பேரு தான் முன்னாடி வருது. என்ன பார்க்கணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கைய நான் அமைச்சுக்கணும். அதனால தான் நான் உடனே ஹோகாகே ஆகணும்னு முடிவு பண்ணேன். அப்பதான் மக்கள் என்ன தெரிஞ்சுப்பாங்க. 2 வயசுல இவ்வளவு அறிவா? அதெல்லாம் சரிதான். உன்ன மாதிரி ஒரு வாழ பையனை ஹோகாகேவா ஏத்துப்பாங்களா என்ன? இவர் மட்டும் ரொம்ப சமத்து. இவர் அவரு கன்ஃபியூஸ் பண்றாரு. கனவு காணாத. என்னது? அது அவ்வளவு சுலபம் கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை ஹோகாகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஒரு ஹோகாகே ஆறதுக்கு நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? பேட்டில்ல என் கூட மோதி நீ ஜெயிச்சு காட்டணும். லார்ட் ஹோகாகே, உங்களை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. நாருட்டோ பத்தி பேசணும். நிஞ்சா ஐடி போட்டோவை நம்ம கேட்ட மாதிரி கொடுத்துட்டானா? நேத்து ராத்திரி நான் சாப்பிடும் போது அவங்கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் ஒரு நிஞ்சா ட்ரைனிய மாறுறத பார்த்து மக்கள் ரொம்ப வித்தியாசமா எதிர்பார்ப்பாங்க. நம்ம எதிர்பார்க்கறான். யாரும் ரொம்ப குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு நினைக்கிறான். நருட்டோ ஒரு கார்டியன். அவனோட ஆசை நிறைவேறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாரையும் அவ்வளவு சுலபமா மாத்த முடியாது. அந்த 9 வால் நிறைய அவனுக்குள்ளதா இருக்கு. அந்த பீஸ்ட் கூட 12 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டவங்களை தவிர வேற யாருக்குமே இந்த உண்மை தெரியாது. இதை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கேன். தெரியாதனமா பேசினவங்களையும் நான் சும்மா விட்டதில்ல. நருட்டோக்கும் அந்த 9 வால் நரிக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறது இந்த காலத்து குழந்தைங்க யாருக்குமே தெரியாது. அது நம்ம கிராமத்தையே அழிச்சிருக்கும். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத வரைக்கும் எல்லாருமே நருட்டோவை சுலபமா ஏத்துப்பாங்க. 4வது ஹோகாகேவும் இதைத்தான் ஆசைப்பட்டாரு. நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காகத்தான் அவரோட உயிரை விட்டாரு. நருட்டோ வளர்ந்து பெரியவனானதும் எல்லாரும் அவனை ஒரு ஹீரோவா பார்க்கணுங்கிறது தான் அவரோட ஆசை. என்னது ஹீரோவா? அந்த நரியோட ஆத்மாவை ஒரு குழந்தைக்குள்ள அடைச்சு 4வது ஹோகாகே அதை வீழ்த்தினாரு. நருட்டோவோட தொப்புள் கொடி அப்பதான் அறுக்கப்பட்டது. அந்த சின்ன உடலுக்குள்ள ஒரு நரியோட ஆத்மாவை வச்சுக்கிட்டு நருட்டோ இந்த ஊரையே காப்பாத்தினான். அதனாலதான் அவன் ஒரு ஹீரோ. ஆனா துரதிருஷ்டவசமா ஊருக்குள்ள இருக்கிற யாருக்கும் இந்த கதையை பத்தி தெரியாது. எல்லாரும் மனசுலயும் பயம் மட்டும்தான் இருக்கு. அந்த பீஸ்டால நாருட்டோவுக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு பயந்தாங்க. சிலர் நாருட்டோவை தான் பீஸ்ட் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரியவங்களும் அவங்க குழந்தைகளுக்கு இதைத்தான் சொல்லி கொடுத்து அதனாலதான் ஒதுக்குறாங்க. நாருட்டோ கூட யாரும் பழகிறது இல்ல. அந்த காலத்துல இந்த மாதிரி மனிதர்களை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது சார். ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை ஒதுக்கி வைக்கும் போது அந்த ஒருத்தரை எல்லாரும் பார்க்கும் போது அன்புங்கிறத மறந்துடுவாங்க. கொஞ்சம் கூட பரிதாபப்படாம எல்லாருமே வெறுப்பாங்க. நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். இவனுக்குள்ளதான் அந்த பாக்ஸ் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. எதுக்கு அப்படி முறைக்கிறாரு? ஊர்ல எல்லாரும் எனக்கு இப்படிதான் பாக்குறாங்க. அது சரி, இங்க என்ன பண்றீங்க கோனோஹாமாரு? நம்ம வீட்டுக்கு போலாமா? வாய்ப்பே இல்ல. நான் என் தாத்தாவை தோக்கடிக்கிறதுக்கு இங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஹோகாகே ஆகணும். என் வழியில குறுக்க வராதீங்க.
ஹொக்காகே ஆவறதுக்கு சண்டை போட தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அன்பு, அறிவுன்னு எல்லாமே முக்கியம். 1000 ஜுட்சு கலைகளையும் கத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு இன்னும் ஒரு ஜுட்சுவே முழுசா தெரியாது. டிரான்ஸ்ஃபார்ம். குண்டா வர கத்துக்கிட்டான். மாறிட்டான். அதுவும் அவன் பண்ற மாதிரியே பண்ண வச்சுட்டான். இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு யாரு கத்து கொடுத்தாங்க? அவன் குருதான். இந்த மாதிரி ஜுட்சுவை பயன்படுத்த என்ன யாரும் வீழ்த்த முடியாது. நான் இந்த வித்தைக்கெல்லாம் இதுக்கே வாயை பிறந்துட்டீங்களே. தயவு செஞ்சு சொல்ற போதும் நிறுத்துங்க. என் பேச்ச கேளுங்க. நருட்டோ உங்களுக்கு தப்பான விஷயத்தை கத்து கொடுக்கறான். என்னோட பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. பயிற்சி பண்ணா தான் ஹொக்காகே ஆக முடியும். தயவு செஞ்சு என்ன தனியா விடு. ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு. இது பிரமாதமா இருக்கு. ஷாக் ஆக போறார். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு ஜோடி லெவல் எலிட் நிஞ்சா வாரியர். இந்த வித்தையெல்லாம் வச்சு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு உண்மையான நிஞ்சா யாருங்கிறத நான் இப்ப உனக்கு காட்டுறேன். நிறைய ஃபைட்டு போகணும் போல இருக்குல்ல. நிஞ்சா ஆடுறது அவ்வளோ ஈஸியா? ஜெயிச்சிடுங்க தலைவரே. ம். தயாரா? ஓ, இவரு கூட சண்டையா? டிரான்ஸ்ஃபார்ம். டிரான்ஸ்ஃபார்ம். அப்பா. வீழ்த்த முடியாது இல்லைங்க. வீக்னஸ்லயே அடிச்சிடுறான். சரிட்டாரு. ஐயோ. பாத்தீங்களா, என் ஜுட்ஸுவை வச்சு உங்களை தோக்கடிச்சிட்டேன். அடப்பாவி. ஷேடோ க்ளோனிங் கூடவே அவன் கண்டுபிடிச்ச அழகான ஜுட்சுவையும் சேர்த்து பயன்படுத்தி இருக்கான். இப்படி ஒரு நிஞ்சா டெக்னிக்க நான் பார்த்ததே கிடையாது. எதிரி எப்படி வச்சு வீழ்த்திடுவாங்களோ. பாராட்டியே ஆகணும். கலக்கிட்டீங்க தலைவரே. ஆனா என்னோட ட்ரெயினரை என்னாலயே தோக்கடிக்க முடியல. நானும் எப்படியாவது ஒரு ஹொக்காகே ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னால முடியல. ஏன் என்னால எதுவுமே செய்ய முடியல? இதெல்லாம் அவ்வளவு சுலபம் நினைக்கிறியா என்ன? ஹொக்காகே ஆகணும்னா அதுக்கு நீ முதல்ல ஒரு சிறந்த நிஞ்சாவாகணும். உன்னுடைய திறமையை நீ நிரூபிச்சாதான் எல்லாருமே உன்னை நம்புவாங்க. நல்ல குவிஸ் தான் பண்றான். என்ன பார்த்து கத்துக்கோ. சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. ஊர்ல இருக்கிற மக்கள் சகஜமா பேச கூட மாட்டாங்க. எல்லாரும் என்ன எவ்வளவு தனிமை. வெறுத்தாலும் ஒருத்தர் மட்டும் என்ன முழுசா நம்பினாரு. ஆனா அவர் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். நீ முதல்ல எல்லாத்துக்குமே தயாராகணும். ஆனா எதுக்கு? நிறைய வேர்வை சிந்த வேண்டியிருக்கும். கஷ்டங்கள் அனுபவிக்கணும். அப்பதான் ஒரு முழு நிஞ்சாவா மாற முடியும். இத பாரு, ஹொக்காகே ஆகிறதுக்கு ஷார்ட்கட் எல்லாம் எதுவும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. நீ நிஜமாவே ஹொக்காகே ஆகணும்னு ஆசைப்பட்டனா பேட்டில்ல என் கூட மோதி நீ என்ன தோக்கடிக்கணும். மனசுல இறங்கி. எனக்கு பாடம் எடுக்கிறதுக்கு நீ என்ன பெரிய ஆளா? போதும், நிறுத்து. ஏதோ ஆசைப்பட்டு வந்த. இனி எல்லாம் உனக்கு சிஷ்யனா இருக்க முடியாது. போ. இந்த நொடியிலிருந்து நாம எதிரிகள். ஓ. என்னாலே உனக்கு பயிற்சி கொடுக்க முடியாது. ஏன்னா நாளையில இருந்து எனக்கு அட்வான்ஸ் நிஞ்சா ஸ்டடிஸ் ஆரம்பிக்குது. ஆனா உன்னுடைய சவாலை ஏத்துக்கிறேன். கண்டிப்பா ஒரு நாள் லார்ட் ஹொக்காகேங்கிற அந்த டைட்டிலுக்காக நம்ம பேட்டில் பண்ணுவோம். அந்த ஒரு நாளுக்காக ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருப்போம். என்ன சொல்ற கோனஹாமாரு? நல்ல பசங்க தான், கொஞ்சம் வாளு. மனசை ஜெயிச்சிட்டாயா? ஒரு வழியா வாழ்க்கையில சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கான். கண்டிப்பா திறமையான நிஞ்சாவா மாறுவான். ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. ஆனா என்ன ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிருமே. ஒரு சீன் ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ள சட்டுன்னு முடிஞ்சது. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா போகுது. ஆனா அப்பப்போ வந்து நான் கஷ்டப்பட்டேன், தனிமையா இருந்தாலும் சொல்லும் போது மாதிரி கஷ்டமா இருக்கு. அந்த பீச்சை மேல போட்டு ரொம்ப எமோஷனல் ஆக்கிடுறாங்க அந்த இடத்துல.
அது மாதிரி இருந்துச்சு. ஆமா இந்த வயசுலயே வந்து இவ்வளவு வலியை தாங்கிட்டு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு இப்போ அவனோட சின்ன பையனுக்கு அவன் அட்வைஸ் பண்றப்போ நல்லா இருந்தது. எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு, நானும் வந்திருக்கேன், நீ படு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பயந்தாங்க எங்க நருட்டோட சேர்ந்து இவனுக்கு கெட்டுருவானோன்னு. ஆனா அவனும் நல்ல பையன் தான், நல்ல விஷயத்த தான் சொல்லி கொடுத்தான், நல்லா இருந்தது. அது நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் இதை பண்ண போறான், அவன் இது ட்ரைனிங்லாம் போக போறான். ஸோ அது பார்க்கவே இன்ட்ரெஸ்டா இருக்கு ஆமா, என்ன இன்னும் வரப்போகுதுன்னு. ஆமாம் இன்னும் வந்து கடினமா போகும் போல இது. இப்போ இவனுக்கே இந்த ஸ்டேஜுக்கு வரதே அவ்வளோ கஷ்டப்பட்டான், இன்னும் அடுத்தடுத்து என்ன ஸ்டேஜ் இருக்கு. இவங்களுக்கு ஈக்குவலாக இப்போ பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூடலாம் மோதல்கள்லாம் இருக்கும் போல. அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.